ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம 2025ஆம் ஆண்டுக்குரிய புத்தாண்டு பலன்கள் தனுசு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இப்போ நான் சொல்லக்கூடியது வந்து பொதுவான பலன்கள் தான். அக்யூரேட்டான பலன்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்களுடைய இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பில் கிரகங்களுடைய பொசிஷன், என்ன தசா புத்தி போயிட்டுருக்கு, கோச்சாரங்களுடைய நிலை, இது எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி தான் நம்ம ஒரு 100% அக்யூரேட்டான ப்ரெடிக்ஷனை கொடுக்க முடியும். இருந்தாலும் நான் சொல்லக்கூடியது வந்து 90% கரெக்டாக தான் இருக்கும். இந்த 2025 வந்து எப்போ பிறக்குது அப்படின்னா மார்கழி மாதம் 16ஆம் தேதி, உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பதம், தனுசு ராசி. உங்களுடைய ராசியில் தான் இந்த வருடம் பிறக்குது. தனுசு ராசி, பிரதமை திதி, புதன்கிழமையில் வந்து இந்த வருடம் பிறக்குது. இந்த வருடம் பிறக்கும்போது உங்கள் ராசிக்கு என்னென்ன கிரகநிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னா, உங்களுடைய ராசி தனுசு ராசியிலேயே வந்து சூரியனும், அதாவது பாகிஸ்தான் அதிபதி சூரியனும் சந்திரனும் இருக்காங்க. அப்புறம் 3ஆம் இடத்துல சனியும் சுக்கிரனும், 4ஆம் இடத்துல ராகுவும், 6ஆம் இடத்துல உங்கள் ராசி அதிபதி குரு, அஷ்டமத்தில் வந்து செவ்வாய், 10ஆம் இடத்துல வந்து கேது, 12ஆம் இடத்துல புதன். இதுதான் வந்து இந்த வருஷம் பிறக்கிற அன்னைக்கு பிளானட்டோடைய பொசிஷன் உங்கள் ராசி அமைப்புப்படி. இந்த 2025 வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே வந்து சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு நான் உங்களுக்காக அம்பாள் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த வருஷம் வந்து நிறைய நன்மைகள், நிறைய மாற்றங்கள் இருக்குது. ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சி எல்லாமே இருக்குது. சனி தான் ஃபஸ்ட்டு பயிற்சி ஆகிறாரு 29ஆம் தேதி மார்ச் மாதம் 2025ஆம் வருடம் வந்து சனி வந்து பயிற்சி ஆகுது. அதாவது 4ஆம் இடத்துக்கு போகுது. இந்த வருஷம் வந்து அர்த்தாஷ்டமது சனி உங்களுக்கு, அதாவது அஷ்டமது சனியில் பாதி அர்த்தாஷ்டமது சனின்னு சொல்லுவோம். அதாவது 4ஆம் இடத்துக்கு போனால் அவர் 10ஆம் பறவை உங்களுடைய ராசியை அவர் பார்ப்பார். குரு வந்து கவலைப்பட வேண்டாம். இந்த 2025 சனியுடைய பாதிப்பு பெரிய லெவலில் வராது. ஏன்னா வந்து 18ஆம் தேதி மே மாதம் வந்து குரு வந்து அந்த ரிஷப ராசிலேருந்து மிதுன ராசிக்கு வருவார். உங்கள் ராசிக்கு வந்து 7ஆம் இடத்துக்கு வரனால அவர் வந்து உங்களுடைய ராசியை பார்ப்பார்ல, அவர் ராசி அதிபதி 7ஆம் இடத்துக்கு போய் உங்கள் ராசியை பார்க்கறதுனால சனியோடைய பார்வை வந்து பெரிய லெவலில் பாதிப்புக்கு உள்ளாகாது. அதனால் கவலைப்பட வேண்டாம். அதே மாதிரி ராகு கேது 3-9க்கு வருது. இது ஒரு ரொம்ப சூப்பரானது. இவ்வளோ நாளாக 4 இருந்துச்சு, இப்போ 3ஆம் இடத்துக்கு வருது. பொதுவாகவே 3-9ங்கிறது ராகு கேதுக்கு நல்ல பிளேஸ்மெண்ட்டு. ஸோ அதனால் வந்து சூப்பராக இருக்கும். உங்களுடைய இந்த 2025ஆம் வருடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் தேங்கி இருந்த நிலைகள்லாம் இருக்காது. நல்ல மாற்றங்கள் இருக்குது. புதுசாக முன்னேற்றம், அதாவது புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இந்த வருடம் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய சுய ஜாதகத்தில் 10ஆம் அதிபதியுடைய நிலை, திசாபுத்திகள்லாம் பார்த்துட்டு புதுசாக நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம். பட் ஆனால் குரு வந்து உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு போகும்போது அமைப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. 11ஆம் இடத்தை பார்க்குது. தொழில் மூலியமாக நல்ல வருமானம் அப்படிங்கிறது வரும். உங்களுடைய ராசி அதிபதி வந்து 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால தொழில் மூலியமாக நல்ல லாபம், நிரந்தரமான வருமானம், இது எல்லாமே உண்டு. நீங்கள் போடக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு அமைப்புகள் இருக்குது. ராசி அதிபதி 3 பார்க்குறாரு. குருவோடைய பார்வை எங்கெல்லாம் படுதோ அங்கே எல்லாமே உங்களுக்கு சுபிக்ஷம் வருது. அதனால் 3ஆம் இடம்ங்கிறது தான் நீங்கள் போடக்கூடிய முயற்சிகள், எஃபர்ட்ஸ் எல்லாமே குறிக்கக்கூடியது. அது எல்லாமே சக்ஸஸ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அதாவது முக்கியமாக வந்து வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும். தொழிலுக்காகவோ அல்லது உத்தியோகத்துக்காகவோ அலைச்சல்கள் இருக்கும். சிறு சிறு தூரங்கள் பிரயாணம் பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்கும். நீண்ட தூர பிரயாணமாக இருந்தாலும் சரி, சின்ன தூரம் பிரயாணமாக இருந்தாலும் சரி, சிறு தூர பிரயாணமாக இருந்தாலும் சரி, பிரயாணங்கும் போது நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக போகணும். அதே மாதிரி கம்யூனிகேஷனுங்கக்கூடிய விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் எங்கேயாவது போகிறீங்க அப்படின்னா வீட்டில் இன்ஃபர்மேஷன், அதுக்குண்டான இன்ஃபர்மேஷனை சொல்லிட்டு போங்க. சனி வந்து சில விஷயங்களை தாமதப்படுத்துவார், தடையை உண்டு பண்ணுவார். ஆனாலும் நீங்கள் என்ன முயற்சிகள் போடுறீங்களோ அதுக்கு உண்டான பலாபலன்களை உறுதியாக கொடுப்பாரு. அதில் எந்த மாற்றமும் இல்லை. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு, அதாவது உங்களுடைய இதுக்கு வந்து என்னன்னா 6ஆம் இடத்துல குரு இருப்பார். அதாவது மே மாதம் வரைக்கும் இருக்கிறாரு. மே மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் குரு இருக்கார். அது வரைக்கும் உங்களுக்கு சூப்பர். அதுக்கப்புறம் 7ஆம் இடத்துக்கு போகிறாரு. நல்ல ப்ரமோஷன்ஸ் இது எல்லாமே கிடைக்கும். பட் ஆனால் வந்து என்னென்னா குரு வந்து மறைஞ்சிருக்கிறாரு இல்லையா, அது வந்து ஏப்ரல் மாதத்துக்கு மேலேருந்தே உங்களுக்கு வந்து அந்த 7ஆம் இடத்துக்கு வந்ததுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே தானாக கிடைக்கும். அதாவது குரு பயிற்சிக்கு முன்னாடியே உங்களுக்கு நல்லா கிடைக்க ஆரம்பிச்சிடும்னு சொல்ல வரேன். அதாவது ப்ரமோஷனு, நீங்கள் பார்த்துட்டு இருந்த வேலைக்கு உண்டான அங்கீகாரங்கள் கிடைக்கும்.
இவ்வளோ நாளாக வந்து எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயங்கள் எல்லாமே கைகூடும். நிறைய நன்மைகள் உத்தியோகத்தில் இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய நன்மைகள் தான் உங்களுக்கு இருக்குது. நிறைய பேர் வந்து ட்ரான்ஸ்ஃபருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் ட்ரை பண்ணுங்கள். உறுதியாக உங்களுக்கு நல்ல இடத்துல போஸ்டிங் கிடைக்கும். அதே மாதிரி படித்து முடிச்சுட்டு வேலைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் வந்து நல்ல பக்கம் வேலை கிடைக்கும். இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். 3ஆம் இடம்ங்கிறது தான் வந்து இன்டர்வியூ. காலேஜ் முடிச்சுட்டு இருக்கவங்களாம் வந்து நீங்கள் கேம்பஸில் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். நல்ல பிளேஸ்மெண்ட்டு உறுதியாக உங்களுக்கு உண்டு. படிப்பை பொறுத்த வரைக்கும் படிப்பில் வந்து என்னன்னா சிறு அலட்சியங்கள் வந்து நீங்கள் காமிப்பீங்க. ஞாபக சக்தி வந்து குறையும். ஞாபகத்திறன் இருக்காது. அதே மாதிரி வந்து படித்ததை திரும்ப திரும்ப படித்தாலும் அதில் தயக்கங்கள் இருக்கும். படிப்பில் ஆர்வமே இருக்காமல் போகும். 4ஆம் இடத்துல சனி வந்துருச்சு. அந்த இடத்த வந்து மழுங்குப்படுத்திடும். அதனால் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்காது, இல்லைன்னா படித்தது வராது, இந்த மாதிரி இருக்கும். ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணுங்கள். பிரம்மதேவர் வழிபாடு பண்ணுங்கள். வியாழக்கிழமை பிரம்மதேவர் வழிபாடு பண்ணுங்கள். வியாழக்கிழமை வந்து ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணுங்கள். இது எது வந்து உங்களுக்கு பண்ண முடியுமோ அந்த விஷயத்த நீங்கள் ஹயக்ரீவர் ஸ்லோகத்தை கூட சொல்லலாம். கோயிலுக்கு போக முடியல அப்படின்னா ஸ்லோகத்தை கூட சொல்லலாம். எல்லா சிவன் கோயிலையும் பிரம்மர் இருப்பார். ஒரு வியாழக்கிழமை பிரம்மதேவ வழிபாடு பண்ணுங்கள். காலையில் குருஹோரையில் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு வியாழக்கிழமை ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக பண்ணுங்கள். அதாவது நீங்கள் படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக அந்த விஷயங்கள் தூண்டும். நீங்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனைகள் வந்து இந்த இன்ட்ரெஸ்ட்டை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் நீங்களும் கடுமையான முயற்சியை போடணும். அதே மாதிரி குரு 11ஆம் இடத்தை போகிறனால உயர்கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இது எல்லாமே நல்ல மார்க் எடுக்கிறது, நல்ல ரேங்க் ஹோல்டராக வர்றது, நீங்கள் என்ன விஷயத்துக்காக ஒரு விஷயத்தை பண்ணுறீங்களோ அது எல்லாமே சக்ஸஸ் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து 2025 நீங்கள் எந்த காரியங்களை எடுக்கிறீங்களோ அது அத்தனையுமே சக்ஸஸாக பண்ண முடியும். இவ்வளோ நாளாக உங்களுக்கு இருந்த தடை தாமதம்லாம் நீங்கும். இந்த வருஷத்தை வந்து நீங்கள் முயற்சி பண்ணலை அப்படின்னா இனி எந்த வருஷமும் உங்களுக்கு கை கூடாது, அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதனால் இந்த வருஷத்தில் ஏன்னா குரு பார்வை வந்து பரிபூரணமாக இருக்குது. 100% வந்து குருவோடைய அனுகூலம் இருக்குது நீங்கள் செய்ய வேண்டிய அத்தனை விஷயத்துக்கும். அதே மாதிரி 9ஆம் இடத்துல கேது வருது. உங்களுக்கு நிறைய பிளெஸிங்ஸ் ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். அதனால் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே இந்த வருஷத்துலேயே ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. கால தாமதம் பண்ணாதீங்க. தனுசு ராசியில் இருக்க பெண்கள் வந்து கால தாமதப்படுத்துனீங்க அப்படின்னா அப்புறம் உங்களால் செய்ய முடியாமல் போயிடும். குரு அனுகிரகம் இருக்கும்போதே இந்த வருஷத்துலேயே ஏதாவது ஒரு விஷயத்த வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அது உத்தியோகமாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் இண்டிவிஜுவலாக ஏதாவது பண்ணுறதா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுக்குன்னு ஒரு விஷயத்த சூஸ் பண்ணி அதை வந்து இப்போயே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது மெல்ல மெல்ல க்ரோத் ஆகும். உங்களுடைய லைஃப்பில் வந்து நீங்கள் சக்ஸஸ் போகிறதுக்கு இந்த வருஷம் 2025 ஒரு பிளேயர் சொல்லி போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதே பெண்களை பொறுத்த வரைக்கும் கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. திருமணம் வந்து பார்த்திங்கன்னா குருபலம் வந்து பரிபூரணமாக இருக்குது. குருபலம் இருக்குது அந்த டைம்லேயே வந்து அதாவது எப்போ வருது அப்படின்னா 18 மே மாதம் 2025ஆம் ஆண்டு வந்து குரு வந்து 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு போகிறாரு. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 7ஆம் இடம்ங்கிறதே களத்திரஸ்தானம் தான். அதனால் திருமணத்தில் இருந்த தடை தாமதம்லாம் நீங்கி இப்போ திருமண பிராப்தம் உறுதியாக உண்டு. திருமணம் அப்படிங்கிறது வந்து இவ்வளோ நாளாக அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த 2025 திருமணம் முடிஞ்சிடும். முக்கியமாக வந்து சனியோடைய பார்வை உங்கள் ராசிக்கு இருக்குது, குருவோடைய பார்வையும் இருக்குது. நிறைய திருஷ்டி வரும். பொதுவாகவே தனுசு ராசிக்காரங்க ஒரு விஷயத்தை எடுத்துட்டா அதை கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணணும்னு சொல்லி நிறைய போராட்டங்கள், அதுக்கப்புறம் வந்து ஒரு விஷயத்தை சக்ஸஸ் பண்ணுவீங்க. இது வந்து இவ்வளோ தூரம் இருந்து நீங்கள் முயற்சி பண்ணி சக்ஸஸ் பண்ணிட்டானே அப்படின்னு ஒரு ஜலஸ் வந்து உங்கள் மேலே உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சனியோடைய பார்வை எப்போல்லாம் வந்து உங்கள் ராசிக்கு வருதோ அந்த டைமெல்லாம் வந்து பொதுவாகவே திருஷ்டி வந்துடும். ஸோ அதனால் வந்து திருஷ்டி அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. ஹனுமன் வழிபாடு பண்ணுங்கள், ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள், காளி வழிபாடு பண்ணுங்கள். சனியை பொறுத்த வரைக்கும் சனிக்கு வந்து பிரீத்தி அப்படின்னா ஆஞ்சநேய வழிபாடு, காளி வழிபாடு, அதுக்கு அடுத்தது காலபைரவர் வழிபாடு. இதில் வந்து எல்லாத்த விட ரொம்ப பெஸ்ட்டு எது அப்படின்னா காலபைரவர். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதி குரு, சனியோடைய குரு காலபைரவர். அதனால் வந்து நீங்கள் என்னென்னா காலபைரவர் வழிபாடு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் காலபைரவர் வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு சனியோடைய பாதிப்பு 1% கூட வரவே வராது. உங்களுடைய 10ஆம் இடத்தை வந்து சனி பார்க்குறாரு. தொழிலுக்கு ரொம்ப நன்மையத்தான் செய்வார். தொழிலில் எந்தவித பிரச்சனைகள் இருந்தாலும்
இருந்தாலுமே 27 மிளகை எடுத்து ஒரு சிகப்பு துணியில் கட்டி நீங்கள் வந்து காலபைரவருக்கு வியாழக்கிழமை போயிட்டு அதை வந்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி பண்ணுங்க. இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாலே தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனையும் முடக்கடியுமே தீர்ந்து போயிருங்க. ஒரு சிலருக்கு வந்து என்னென்னா திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து காதல் திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்களா, அவங்கெல்லாம் வந்து இந்த ஏப்ரலுக்கு மேலே உங்கள் வீட்டில் சொல்லுங்கள். ஏன்னா மே மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு குருபலன் வருது. அப்போ வந்து அந்த திருமணம் வந்து பார்த்திங்கன்னா பெற்றோர்களால் அங்கீகரிக்கப்பட்ட திருமணமாகவே மாறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து உபாசனை எடுக்கிறதுக்குலாம் இது ஒரு நல்ல சிறந்த டைமு. நீங்கள் ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு, ஒரு ஆன்மீகத்தில் போகிறதுக்கு, குரு வழிபாடு பண்ணுறது, உங்களுடைய உபாசன தெய்வத்தை எடுத்து உபாசனை பண்ணுறது, இதுக்கெல்லாமே பர்ஃபெக்ட் டைம் வந்து மே மாதம் 14ஆம் தேதி. அந்த டைமில் குரு ராகு கேது பயிற்சி ஆகுது. கேது வந்து 9ஆம் இடத்துக்கு வருது. இந்த கேது 9ஆம் இடத்துக்கு வரும்போது கேதுவே ஞான காரகன், ஆன்மீக காரகன். ஸோ அதனால் முன்பை விட வந்து ஆன்மீக சிந்தனைகள் அதிகமாக இருக்கும், தெய்வ வழிபாடுகள் அதிகமாக இருக்கும். நீண்ட தூர பிரயாணம் பண்ணி ஒரு யாத்திரை போகிறது, புனித யாத்திரை போகிறது, கோவில் காரியங்களில் கலந்துக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நன்மைகள் உங்களுக்கு நடக்கும். அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு இந்த 2025 வந்து உங்களுடைய பொலிட்டிக்கல் லைஃப்லேயே வந்து ஒரு மிகப்பெரிய விஷயங்களை கொடுக்கும். குருவோடைய பார்வையும் இருக்குது, சனியோடைய பார்வையும் இருக்கு உங்க ராசிக்கு. அதனால வந்து மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி, எதிர்பார்க்காத அசுர வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த 2025 உங்களுக்கு கிடைக்கும். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ அரசியலில் பெரிய லெவலில் வரணும் அப்படின்னா கால பைரவர் வழிபாடு பண்ணுங்க, நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்க. நரசிம்மர் வழிபாடு வந்து எவ்வளோ பெரிய எதிரிகளாக இருந்தாலும் உங்களால் சமாளிக்க முடியும். தேர்தலில் வந்து நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னா நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்க. ஒரு தடவை அஹோபிலம் போயிட்டு வாங்க, அது இன்னும் பெரிய லெவலில் உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும். அரசாங்கத்துறை அதிகாரிகளுக்கு உங்களுக்கு வந்து இந்த வருஷம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. 10ஆம் இடத்தை வந்து சனி பார்க்குறாரு. நிறைய உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்க போகுது. அரசாங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ப்ரொமோஷனுக்காக எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க, பட் ஆனால் வந்து கிடைக்காம இருந்திருக்கும். ஆனால் இந்த சனியோடைய பார்வை வந்து கண்டிப்பாக, ஏன்னா நீதி நேர்மை நியாயம் யாரெல்லாம் வந்து செயல்படுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் சனியோடைய பாதிப்பு எப்போவுமே இருந்ததா சரித்திரமே கிடையாது. அதனால் நீங்கள் நேர்மையான அதிகாரியாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு சனியோடைய பார்வை வந்து நன்மையை தான் கொடுக்கும். உத்தியோகத்தில் ப்ரொமோஷன்ஸு, வேறு அதாவது அடுத்தடுத்து வளர்ச்சி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக கொடுத்துரும். கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்க ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஆண்டு தான் இந்த வருஷம். கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு அவ்வளோ ஒன்றும் பிரசித்தியாக இந்த வருஷம் இல்லை. இருந்தாலும் வரக்கூடிய வாய்ப்புகளை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு திடீர்னு அது மூலிமா பெரிய லெவல், ஏன்னா சனியோடைய பார்வை இருக்கிறதுனால நெகட்டிவாக பப்ளிசிட்டி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணீங்க அப்படின்னாலே ரொம்ப மாற்றங்கள் இருக்குது, புதிய புதிய வாய்ப்புகள் வரும். அதே மாதிரி பாராட்டுகள் அங்கீகாரங்கள்லாம் கிடைக்கும். நல்ல பணம் சம்பாதிக்கக்கூடிய வழியை வந்து இந்த 2025 தேடி பிடிச்சிட முடியும். பொதுவாகவே தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. தாய் வழி சொத்துக்கள் வந்து ப்ராப்ளம் இருக்கும். ஆனால் அந்த கோர்ட்டு கேஸ் அப்படின்னு போனீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். வழக்குகள் வந்து நிலுவையாக தான் இருக்கும், உடனே சக்ஸஸ் பண்ணிட முடியாது. ஆனால் காலபைரவருடைய வழிபாடு பண்ணுங்கள். முக்கியமாக வந்து 6ஆம் இடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது எதிரிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா சனியோடைய பார்வை 6ஆம் இடத்துக்கு இருக்குது. அப்போ வந்து எதிரிகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரும். அதனால் ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் 2025ஆம் ஆண்டு வந்து உங்களுக்கு ஒரு ஏற்றம் மிகுந்த ஆண்டு, வளர்ச்சி மிக்கது தான். நல்ல காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய ஆண்டாக தான் இதில் இருக்கும். ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.